ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. நாம் வேதமும் தியானமும் பகுதியில் சங்கீதம் 13ஆம் அதிகாரம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராகவ தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 5வது நெருக்கத்தின் ஜெபம். இதனுடைய பொருளடக்கம் அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது, தாவீது முறையீடுகள் 1லிருந்து 2 வசனம் தாவீது முறையிடுகிறார். 3ம் 4ம் 3 விண்ணப்பங்களை அவர் வைக்கிறார். 5ம் 6ம் ஜெபத்திற்கு பதில் பெறுவதற்கு 3 ரகசியங்களை அவர் சொல்கிறார். மொத்தமே 6 வசனங்கள் தான் இருக்கிறது. 6 வசனத்திலே அவர் முதலாவது அவர் 5 முறையீடு செய்கிறார். 1 2 வசனத்திலே 5 விதமான முறையீடும் 3ம் 4ம் அவர் விண்ணப்பம் பண்ணுவதற்கு ஒரு 3 காரணங்கள் இருக்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே. பின்பு 5 6லே ஒரு 3 ரகசியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. நாம் அதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விடாய்த்த ஆத்துமா தேவனுடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுவது போல 13வது சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தை எப்பொழுது எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்பது தெரியவில்லை. தாவீது ஆத்துமா மிகுந்த வியாகுலமாய் இருக்கிறது. அப்பொழுது அவர் தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி ஜெபிக்கிறார். தாவீது மிகுந்த வருத்தத்தோடு தன்னுடைய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் முறையிடுகிறார். தேவன் தனக்கு உடனே உதவி செய்ய வராமல் தன்னை மறைந்து விட்டார் என்றும் தம்முடைய முகத்தை தனக்கு மறைக்கிறார் என்றும் தாவீது தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுக்காமல் கால தாமதம் பண்ணுகிறார் என்று தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த துக்கத்தோடு முறையிடுகிறார். ஹல்லேலூயா. தன்னை நோக்கி பார்க்குமாறு தனக்கு செவி கொடுக்குமாறும் தன்னுடைய வழக்கை விசாரிக்குமாறும் தனக்கு ஆறுதல் கொடுக்குமாறும் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் மன உருக்கத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்று தாவீது முழு நிச்சயத்தோடு நம்புகிறார். கர்த்தர் தனக்கு சமாதானம் கொடுப்பார் என்றும் இதனால் தன்னுடைய இருதயம் இரட்சிப்பினால் களிகூரும் என்றும் தாவீது மகிழ்ச்சியோடு சொல்கிறார். கர்த்தர் தனக்கு நன்மை செய்தபடியால் தான் அவரை பாடுவதாக அறிக்கை செய்கிறார். இதுதான் இந்த 3-6 வசனத்துக்குள்ளே இருக்கிற சாராம்சம் பிரியமானவர்களே. கர்த்தர் என்னை மறந்தாரோ? தாவீது நெருக்கத்தில் இருக்கிறார். அவருடைய மறந்தார், என்னை மறைந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். தாவீது மிகுந்த நெருக்கத்தில் இருக்கிறார். அவருடைய வியாகுலம், அவருடைய இருதயம் ரொம்ப வியாகுலப்படுது. அவருடைய ஆவியும் ஆத்மாவும் சோர்ந்து போயிட்டு. நமக்கு கூட கொஞ்சம் நெருக்கம், துக்கம், துன்பம், வேலை ஸ்தலத்திலேயோ வீட்டிலேயோ குடும்பத்திலேயோ பிள்ளைகள் கீழ்ப்படியலை, நம்மை பாஸ்டர்ஸ் ஏதாவது சொல்லி விடுகிறார்கள், ஊழியத்தில் இருக்கும் பொழுது வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகள் ஏதாவது சொல்லிவிடுகிறார்கள், மற்றும் நம்ம பிள்ளைகளும் கேட்பதில்லை. எத்தனையோ விதத்திலே நாம் நெருக்கப்படும் பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி ஆத்மா சோர்ந்து போகிறது. தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில் தாவீது தன்னுடைய ஆத்மாவை கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஊற்றுகிறார். இதுதான் பிரியமானவர்களே தாவீதுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். தாவீது ஆண்டவரிடத்திலே அவர் முறையிடுகிறார், ஊற்றுகிறார். அன்னாளை போல அவர் ஊற்றுகிறார். அதை போல நாமும் தேவனிடத்தில் நாமே ஊற்ற வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தாவீது நெருக்கப்படும் பொழுது குற்றம் சுமத்தப்பட்டான். தான் விதைத்ததை அறுத்தான். ஆகையினால் துன்ப வேளையில் கர்த்தரிடம் முறையிடுகிறார். இது மனுஷனுடைய பொதுவான குணமே. தாவீது பத்சேபாளுடன் பாவம் செய்து தண்டனை பெற்ற போதோ அல்லது அப்சலோம் இவருக்கு எதிராக கலகம் பண்ணிய போதோ தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். பாபிலோனிய சிறையிருப்பின் போதும் இதை எழுதியிருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் பாபிலோனிய சிறையிருப்பு தாவீதுக்கு பின்பு நீண்ட காலம் சென்ற பிறகு நடைபெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினாலே இது எதுவரைக்கும் தாவீது 4 முறை
ஆகிய 1-2 வசனங்களிலே கேட்கிறார். அல்லேலூயா. எதுவரை கர்த்தர் மறக்க மாட்டார்? எதுவரை பாவம் செய்தவனுக்கு மட்டும் அவன் பாவத்தில் ஜீவிக்கும் வரைக்கும் தமது முகத்தை மறைப்பார்? எதுவரை மனுஷன் விரும்புகிற காரியம் இருதயத்தில் சஞ்சலத்தோடு கூட இருக்கலாம். விரும்பினால் இந்த சஞ்சலத்திலிருந்து விடுதலை பெறலாம். ஏசாயா 26:3, மத்தேயு 6:25-34, பிலிப்பியர் 4:8 இந்த வசனங்களிலெல்லாம் எதுவரை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எதுவரும் பாவம் செய்தால் சத்துரு உயர்ந்திருப்பான். 1 யோவான் 3:8, யோவான் 8:44 செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்கும் வரைக்கும் சத்துரு உயர்ந்திருப்பான். கலாத்தியர் 6:7-8 சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவரைக்கும் என் ஆத்மா ஆலோசனை கொண்டு இருப்பேன். பாருங்க, 2வது வசனத்துல, என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? அல்லேலூயா. தாவீது தன்னுடைய சஞ்சலத்தை நித்தமும் அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய ஆத்மாவில் அவருடைய சஞ்சலத்தை பற்றி எப்போதும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் கூட அப்படித்தானே பிரியமானவர்களே? நம்முடைய துக்கம், கடந்து போன காலங்கள் எல்லாம் கடந்து போனதாக நாம் நினைக்கவே மாட்டோம். யார் யார் என்னென்ன செய்தார்கள். என்னுடைய கணவர் கூட அப்படிதான். அவர் எதையுமே மறக்கவே மாட்டார். யார் யார் என்னென்ன சொன்னாங்க என்பதெல்லாம் அவ்வளவு விளக்கமாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஏனப்பா, நீங்கள் போனதை விட்டுவிடுங்கள், எதற்காக அதை திரும்ப திரும்ப நினைவு கூர்ந்து சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்பேன். பிரியமானவர்களே, அதை போல எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி, நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரி, அவர்கள் பாருங்கள், எப்பொழுதும் தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை அவ்வளவு, ஐயோ அப்பா, பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தில் போய் என்ன நடந்தது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லுவார்கள். அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு தூரத்திற்கு அவர்களுக்கு நினைவாற்றல் இருக்கிறது என்று சொல்லி நாம் பெருமைப்பட்டாலும் இதை குறித்து ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்களே என்று நாம் வேதனைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது சஞ்சலப்படும் போது அவருடைய சத்துருக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தாவீது பலவீனமாய் இருக்கும்போது அவருடைய சத்துருக்கள் பலமில்லவர்களாக இருக்கிறார்கள். தாவீது தாழ்ந்திருக்கும் போது அவருடைய சத்துருக்கள் அவர் மேல் தங்களை உயர்த்துகிறார்கள். எதுவரைக்கும் தனக்கு இப்படிப்பட்ட சஞ்சலம், வேதனை, நெருக்கம் உண்டாகும் என்று தெரியாமல் தன்னுடைய நிலைமையை தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். இதை போலதான் நமக்கும் ஆண்டவர், எனக்கு தெரிந்த அருமையான ஒரு மகள், அவளும் இப்படித்தான் நெருக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு எதுவரைக்கும் ஒன்றுமே அறிய முடியாதபடிக்கு, ஆனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நிச்சயமாக இந்த இக்கட்டிலும் நெருக்கத்திலும் இந்த வியாகுலத்திலும் இந்த வேதனையிலும் இருந்து என்னை விடுதலை செய்வார் என்ற நல் நம்பிக்கை அவள் அறிக்கை செய்கிறாள். பிரியமானவர்களே, அதுதான் நம்மளுக்கு நம்முடைய சத்துருக்கள் சந்தோஷமாக இருக்கும்போது பாருங்கள், ஒரு பிள்ளைகள் பாருங்கள், சின்ன பிள்ளைகள் தான், ஒரு பிள்ளை அடித்து விட்டால் அது அழுது கொண்டிருந்தால் இதற்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். திருப்பி அடித்து பாருங்கள், 2 பிள்ளைகளும் அழுகும், 2 பிள்ளையும் சண்டை போடும். இதுதான் இந்த இடத்துல ப்ராப்ளம். பிரியமானவர்களே, சிறு குழந்தைகளை போல்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருப்பி அடிக்கணும், அப்பதான் சரியா வரும் என்று ஒரு பெற்றோர் கற்றுக் கொடுப்பார்கள். ஒரு பெற்றோர் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது மகளே என்று பிள்ளைகளுக்கு, மகனே மகளே என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட அந்த பிள்ளை நல்ல குணத்தில் கடைசி வரைக்கும் வளரும். எதிர்த்து அடிக்கிற பிள்ளை அது அந்த மாதிரி தான் நக்சலைட்டாகவும் இதைத்தான் வளரும். இப்போ 3லிருந்து 5 வரைக்கும் நம்ம பார்த்தோமானால், கர்த்தாவே எனக்கு செவி கொடுத்தரலும் என்று சொல்லி தள்ளாடுகிறதுனாலே சத்துரு களி கூறாதபடி செய்யும். உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பில் நான் என் இருதயம் களி கூறும். பாருங்கள் பிரியமானவர்கள், எவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. தாவீது சஞ்சலம் அதிகரிக்கிறது, கர்த்தரிடத்தில் முறையிடுகிற வார்த்தைகள் ஜெப வார்த்தைகளாக மாறினாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் முறையிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு சஞ்சலம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும் அவருடைய தேவனுடைய சமூகத்திலே ஒரு தரம் சொல்லிவிட்டோமா, அதோடு நாம் விட்டுவிட வேண்டும். கர்த்தர் நம்மை அவருடைய கிருபைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். நமக்கு துன்பம் வரும்போது நாம் முழங்காலில் ஜெபிப்பதற்கு நமக்கு உதவி புரிய வேண்டும். அது உதவி புரியும். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் தன்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்றும், தன்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்றும், தன்னுடைய கண்களை தெளிவாக்க வேண்டும் என்றும், தாவீது நம்முடைய விசுவாசம் வலுவடைய வேண்டும் என்றும், விசுவாசமே ஆத்மாவின் கண்
நம்முடைய மனக்கண் எப்போதும் பிரகாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தன்னுடைய கண்களை கர்த்தர் தெளிவாக்கவில்லை என்றால் நான் மரண நித்திரை அடைந்து விடுவதாக கர்த்தர் தாவீது சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆம், ஏன்னா எத்தனையோ முறை மரண நித்திரைக்குள்ளாக கடந்து சென்று வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே. அப்பொழுதெல்லாம் தேவன் மனக்கண்களை பிரகாசமில்லை என்றால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் என்றைக்கோ நான் மரணித்து போயிருப்பேன் பிரியமானவர்களே. ஆனால் மரண நித்திரை என்று அது அந்த ஆவிக்குரிய மரணம் நித்திய மரணமாக இருக்கிறது. இந்த மரண நித்திரை என்பது உலக பிரகாரமான ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் மரித்து போவோம், உலக பிரகாரமாகவும் நாம் மரித்து போவோம். ஆகையினாலே நாம் மரண நித்திரை வருவதற்கு முன்பாக நம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களை. பக்தியுள்ளவர்கள் நீதியில் சந்தோஷப்படுவார்கள், துன்மார்க்கரோ பாவத்திலும் அக்கிரமத்திலும் சந்தோஷப்படுவார்கள். தாவீது தோற்று போனால் அவருடைய சத்துருக்கள் கழிகூறுவார்கள். தன்னுடைய சத்துருக்கள் கழிகூறாதபடிக்கு தன்னுடைய நடைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். பகைஞர் தன்னை மேற்கொள்ளக்கூடாது என்றும் மரண நித்திரை அடையக்கூடாது என்றும் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். அதை போலதான் நாமும் நம்முடைய சஞ்சலம், நம்முடைய தவிப்பு, நம்முடைய வேதனை, கண்ணீர் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே மாத்திரம் முறையிடுங்க. பாஸ்டராய் போய் முறையிடாதீர்கள். ஒரு சபை கூட்டத்திற்கு போய் அழுது கொண்டு நிற்காதீர்கள். அவர்கள் ஏளனமாய் பார்ப்பார்கள். நீங்கள் தேவ சமூகத்திலே தனிமையாக ஒரு அறையை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். அந்த அறையிலே நீங்கள் ஒரு சின்ன இடமாக இருக்கலாம், ஒரு சேலையை கூட கட்டி வைத்துக் கொள்ளலாம் பிரியமானவர்களே. யாரும் இல்லாவிட்டால் பரவாயில்லை. நான் ஒரு இடத்தை எப்பொழுதுமே தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே நான் ஜெபிப்பது வழக்கம் பிரியமானவர்களே. அந்த பாருங்கள், அந்த காலத்திலே எனக்கு ஜெபிப்பதற்கு இடமில்லை. நான் டாய்லெட்ல தான் உட்கார்ந்து நான் அநேக நேரம், அதுவும் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு எடுக்கிற ஒரு அந்த காலத்துல 84ல் அது ஒரு அம்மா எடுத்துட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒன்று அது ஃப்ளஷ் அவுட்லாம் கிடையவே கிடையாது. ஒரு அம்மா அந்த எடுத்துட்டு போவாங்க. அதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். அப்பேற்பட்ட ரொம்ப மோசமான ஒரு 5 வீடு, ஒரே ஒரு டாய்லெட். அப்போது பாருங்க, அப்படிப்பட்ட இடத்துல தான் அதிக நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். என்னுடைய குடும்பம், இந்து குடும்பம், எங்கள் வீட்டிலே என் தாயார், தகப்பன் எல்லாராலும் நான் அதிகமாக வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிற நாட்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் எனக்கு ஜெபிப்பதற்கு இடம், ஒரு இடத்தை என் தாயார் ஒரு இடத்தை வைத்து அதில் அவர்கள் ஒரு ஆணி எடுத்து அதில் பூவை போட்டு அதில் ஒரு சின்ன ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு சின்ன ரூம், அது திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடியதான ஒரு ரூம், சின்னதாகத்தான் இருக்கும் அது, அந்த அறையில் ஸ்டோர் ரூம் மாதிரி. அப்போது அந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒரே தரையில் தான் நாங்கள் படுத்துக்கொண்டு இருந்தோம் பிரியமானவர்களை. அதிக நாட்கள் தரையில் தான் நாங்கள் படுத்துக்கொண்டு இருந்தோம். அந்த இடத்திலே ஒரு மூலையில் ஒரு ஆணி அடித்து கொண்டிருந்தார்கள். நான் 80வது வயதிலே, நான் 73 74லேயே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். 80வது வருஷத்தில். ஆனால் நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பு ஆண்டவராக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டேன். அதன் பின்பு ஒரு 5 வருட வாழ்க்கை மிகுந்த வேதனையும் கண்ணீரும் துன்பமும் துக்கமும் துயரமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. என் தாயார் படிப்பறிவற்றவர்கள், என் தகப்பன் படிப்பறிவற்றவர். என்னை அந்த படிப்புடைய எங்கள் குடும்பத்திலேயே, எங்கள் கிராமத்திலேயே முதல் டிகிரி முடித்த பெண் நான் தான். ஆனால் அதை குறித்து அவர்களுக்கு என் தகப்பனார் குடும்பத்திலேயும் சரி, நான் தான் முதல் டிகிரி படித்த பெண். ஆனாலும் அதை பற்றின அறிவு அவர்களுக்கு இல்லை பிரியமானவர்களே. அதனால்தான் அவர்களால் என்னை குறித்ததான யோசனையும் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை மறக்கவில்லை. என்னை தேவன் எந்த விதத்திலையும் பிசாசை சந்தோஷப்படுத்தவே விடவில்லை. என்னை நோக்கி பாரும், எனக்கு செவி கொடும், என் கண்களை தெளிவாக்கும், மரண நித்திரை அடையக்கூடாதபடி விண்ணப்பம் பண்ணுகிறதும், மறிக்கக்கூடாது, சத்துரு என்னை மேற்கொள்ளக்கூடாது, என் சத்துரு தோல்வியினால் கலிகூறக்கூடாது. எத்தனையான ஒரு நம்பிக்கை பாருங்கள். நம்பிக்கை 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. அல்லேலூயா. ரோமர் 15:13 சொல்லப்பட்டது. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தில் பலனாகி ஆத்தும ரட்சிப்பத்தை அடைகிறீர்கள். 1 பேதுரு 1:8-9. தேவனுடைய கிருபை எல்லா மனுஷரும் நிபந்தனையுடன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 20:6, யாத்திராகமம் 34:6-7. இரக்க குணம் மனுஷனிடமும் காணப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கிருபை என்பது சாந்த குணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ரட்சிப்பில் நாம் களிகூற வேண்டும். கர்த்தரை நாம் பாட வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தர் எதற்காக பாட வேண்டும்? அவர் நன்மை செய்தபடியால். அவருடைய வாழ்க்கையில பாருங்கள், சஞ்சலத்தை ஊற்றிக்கொண்டிருக்கிறார், ஒரு நன்மையும் அடைந்ததில்லை, ஆனாலும் நன்மை அடைந்தபடியால், நன்மை செய்தபடியால் என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இதுவரை தனக்கு செய்த நன்மை செய்திருக்கிறார் என்றும் இனிமேலும் அவர் தமக்கு சித்தமானதை தனக்கு செய்யட்டும் என்றும் தாவீது கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். கர்த்தர் இதுவரையிலும் தனக்கு செய்த நன்மைகள் இனிமேலும் செய்வார் என்று தாவீது நம்பிக்கையோடு கர்த்தரை துதித்து பாடுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு முடிவு நன்மையாய் முடியும். கர்த்தரை நம்புகிறவர்கள் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடும் தங்கள் ஜீவிய ஓட்டத்தை ஓடி முடிப்பார்கள். பிரியமானவர்களை, நாமும் அப்படியாக ஓடி முடிக்க வேண்டும். தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். தேவனிடத்திலே மாத்திரம் நம்ம சஞ்சலத்தை ஊற்ற வேண்டும். எந்த மனிதரிடத்திலே, எந்த பாஸ்டரிடத்திலே, எந்த சபையிலே போய் எந்த கூட்டமாய் நீங்கள் போகிறதை காட்டிலும் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கிற அந்த எமோஷனோட முடிந்து போய்விடும். ஆனால் தனிமையாக நாம் இருந்து தேவனோடு உறவாடுகிற அந்த உறவாடுதல் இருக்கிறது பாருங்க. நம்ம எந்த காலத்திலும் விழுந்தாலும் தேவன் பிடிப்பார், எழுந்தாலும் நிமிர்ந்து நிற்க வைப்பார். பிசாசுதான் சஞ்சலப்பட்டு ஓடி போய் விடுவான். பிரியமானவர்களே, நமக்கு துக்கம் வரலாம், துன்பம் வரலாம், அதை எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.